அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கரங்களை காட்டு. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. காத்திட உன்னோடு இருக்கிற தேவன், உன் தலையை உயர்த்துகிற தெய்வம் அவர் ஒருவர். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒவ்வொருமாய் சொல்லுவோமா? ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஆமென் இயேசுவே. பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினேன். என்னுடைய கொம்புகளை உயர்த்தின தேவன் அவர் ஒருவர். என்னுடைய தலையை உயர்த்தினீங்க ராஜாவே. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை செய்த தெய்வம் அவர் ஒருவரே. ஓ, மக்கே நாங்க நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஒரு நிமிடம் அவருடைய நாமத்தை இந்த இடத்திலே நாங்கள் மகிமைப்படுத்தி நன்றி சொல்லுவோமா? ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ, எந்த இடத்திலே அவமானம் அடைத்தீர்களோ, அந்த இடத்தில் அவர்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலைகளை உயர பண்ணுகிற தெய்வம் அவர் ஒருவர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் இந்த பாடலை பாடுவோமா? ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போ
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தாயின் கருவிலே உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவிலே உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. எத்தனை இடர்கள் என்னை சூழ்ந்தாலும் எனக்கு துணையாய் வந்தீரையா. எத்தனை இடர்கள் என்னை சூழ்ந்தாலும் எனக்கு துணையாய் வந்தீரையா. என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தேன். பிறப்பிலுமே இறப்பிலுமே உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். பிறப்பிலுமே இறப்பிலுமே உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தேன். மண்மேடாயிருந்த என் வாழ்வை அரண்மனை வீடாய் மாற்றினீரே. மண்மேடாயிருந்த என் வாழ்வை அரண்மனை வீடாய் மாற்றினீரே. வறண்ட நிலமாயிருந்த என் வாழ்வை ஜீவநீரூற்றாய் மாற்றினீரே. வறண்டு போயிருந்த எங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஜீவநீரூற்றாய் மாற்றி இருக்கிறீங்க. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வறண்டு போய் காணப்பட்டீர்கள் கர்த்தருக்கு முன்பதாய். எப்பொழுது நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டோம் ஏசப்பா, எங்களை ஜீவ நீரூற்றாய் மாற்றி நீங்க ராஜா. என்னதான் சூழ்நிலைகள், என்னதான் போராட்டங்கள், என்னதான் வியாதிகள் வந்தாலும் எங்களை நீங்கள் தூக்கி எடுத்த தெய்வமாண்டவரே. வறண்ட நிலமாயிருந்த என் வாழ்வை ஜீவ நீரூற்றாய் மாற்றினீரே. வறண்ட நிலமாய் இருந்த என் வாழ்வை ஜீவ நீரூற்றாய் மாற்றினீரே. சாபத்தின் அடிமையில் இருந்த என் வாழ்வை சிலுவையில் சுமந்து அகற்றினீரே. சாபத்தின் அடிமையில் இருந்த என் வாழ்வை சிலுவையில் சுமந்து அகற்றினீரே. பாடுகள் தாங்காமல் நான் விழும் போது எனக்கு துணையாய் வந்தீரையா. இத்தனை பாடுகள், நாங்கள் பாடுகள் தாங்காமல் விழும் பொழுது எங்களுக்கு துணையாய் வந்த தெய்வம் நீங்க. வருவீரையா, பாடுகள் தாங்காமல் நான் விழும் போது எனக்கு துணையாய் வந்தீரையா. என் ஜீவனுள்ள நல்ல
என் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன் இயேசுவே. சாபத்தின் அடிமையில் இருந்த எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து அகற்றிய தெய்வம் நீங்க. இவ்வளவு பாடுகள், வேதனைகள், நோய்கள் மத்தியிலும் கூட எங்களுக்கு துணையாய் வந்து நின்ற தெய்வம் நீங்க. அப்பா, உமக்கே நாங்க மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவர். நீரே பெரியவர் ஆண்டவர், துதிக்கு பாத்திரர் ஆண்டவர். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீங்க சிலுவையிலே ரத்தம் சிந்திய தெய்வம் ஆண்டவர். உங்க கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் ஒருவர் நமக்கு மெய்யான தேவன். உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு ஒளி விளக்காய் வந்திருக்கிறார். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருளில் இருந்த எங்களை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீர்கள். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னது. இந்த இடத்திலே தாகத்தோடு வந்திருக்கிறார்கள் ராஜா. நீங்க ஆறுகளை ஊற்றும்படியாய் வறண்டு போகிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்கள் ஆறுகளை ஊற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. ஜீவ நீர் ஊற்றாய் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. உமக்கே கனம் துதி மகிமையா உங்களுக்கு மிகுதி காரியங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த மாலை வேளையிலும் கூட தேவனுடைய ஆராதனையிலே பங்கு பெறும்படிக்கு இத்தனை பேர் உற்சாகமாய் கலந்து கொண்டது மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம். நேற்று எனக்கு அருமையான சகோதரி எஸ்தர் குளோரி அவர்கள் சொல்லுகிற பொழுது இது ஒரு வாக்குத்தத்த ஆராதனை என்று எனக்கு அவர்கள் சொன்னார்கள். 1ஆம் தேதி என்னபடியால் அப்படி சொல்லி இருக்க கூடும். ஆயினும் முதலாவது எனக்கு எடுத்த உடனே வந்த ஒரு சிந்தனை என்ன என்றால், தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து ஒரு தெளிவான சத்தியத்தை முதலாவது சொல்லிவிட்டு பிறகு வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் தினசரி நாங்கள் ஆவிக்குள்ளாக வளர்ச்சியை காணுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் தேவனுடைய வார்த்தையிலே வாழுவோமா இருந்தால் அது எத்தனையோ பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அதிகாலையிலே படுக்கையில இருக்கிற பொழுதே நம்முடைய போன் எடுத்து பார்த்தோமா இருந்தா எத்தனையோ வாக்கு தத்தங்கள் அதுல இருந்து வரும். அல்லது நாம் அதை எத்தனையோ பேருக்கு கூட அனுப்புகிறோம். தினசரி ஒரு வாக்கு தத்தம், அல்லது வாரத்திற்கு ஒரு வாக்கு தத்தம், மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்தம், ஏன் வருஷத்துக்கு கூட ஒரு முறை வாக்கு தத்தம் என்று சபையிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து நாம் அதை வாசித்துக் கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் வேதத்திலே வார்த்தையை குறித்து, வாக்கு தத்தத்தை குறித்து என்ன சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகள் அறிந்து கொள்வோமா இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ற அந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதை நாம் சுதந்திரிப்பது என்பது வேறு. எல்லா வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பொழுது அதிலே சிலவற்றை மாத்திரம் எடுத்து நாம் இது எனக்குரியது என்று எடுத்துக்கொள்வது வேறு. நான் குழந்தையா இருந்த பொழுது எனது தாயார் ஒருவேளை ஒரு தட்டுல 4-5 சோறு போட்டு, சோத்து பருக்க போட்டு என் முன்னால வச்சிருந்திருப்பாங்க. நான் அதை எடுத்து ஒண்ணா சாப்பிட்டு இருப்பேன். ஆனால் நான் வாலிபனான போதோ அல்லது பெரியவனான பொழுதோ அதே மாதிரி ஒரு அணுகுமுறையை அவர்கள் எனக்கு தருவார்களா இருந்தால் அது எனக்கு போதாது, என் வயிற்றுக்கு அது போதாது. நான் அதிகமாய் சாப்பிட்டு பலப்படும்படி நான் அவ்வளவு சோறையும் மொத்தமா போட்டு சாப்பிட்டாதான் எனக்கு அது ஒரு திருப்தியை கொடுக்கும். இப்படியாக நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் நாளுக்கு நாள் காணுகிற பொழுது விசுவாசத்தினாலே நாம் அத்தனையையும் சுதந்திரித்து பழக வேண்டும். எல்லாவற்றையும் நான் எனக்கு என்று சுதந்திரிக்க வேண்டும். சிலுவை மரணம் என்பது ஒரு மிக பெரிதான ஒரு ஸ்லாக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து தேவனுடைய பிள்ளைகளாகிற அத்தனை பேரும் இருந்திருக்க வேண்டிய இடம்தான் சிலுவை. இயேசு நம் இடத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவங்களை அங்கே சுமக்கிறார். நமக்காக அவர் சாபமாகிறார். சிலுவையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து
எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நாம் நிறைவேற்ற வேண்டிய நியாயப்பிரமாணங்கள், நமக்கு எதிரடையா இருந்த வார்த்தைகள், கட்டளைகள், கையெழுத்துக்கள், நாம் செலுத்த வேண்டிய பலிகள், குற்ற நிவாரணம், போஜன பலி, அங்கே பாவ நிவாரண பலி என்ற 7 விதமான பலிகள் அங்கே அவராலே செலுத்தப்பட்டு முடிக்கப்பட்டது. அவர் அன்று சந்தித்த ஒவ்வொரு தண்டனைகளும் அல்லது அவர் அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் நாம் அனுபவித்திருக்க வேண்டியவைகள். அவருடைய தலையிலே முள்முடியை வைத்து அடித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே முள்ளாய் குத்துகிற எந்த சிந்தனைகளும் நம்முடைய தலைக்குள்ளாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமது இடத்தில் இருந்துதான் அவர் அந்த தண்டனையை அனுபவித்தார். அதனால்தான் அவர் சொன்னார், நான் எனது சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு. தண்டனைகளை அவர் முள்முடியின் வடிவிலே வாங்கி விட்டதினாலே நம்முடைய சிந்தனையானது சமாதானத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் என்ற வாக்கு தத்தத்தை அவர் சிலுவையிலே நிறைவேற்றுகிறார். அவர் அன்று கசப்பை குடிக்கிறார் சிலுவையிலே. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனைத்தையுமே இனிமையாய் மாற்றுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் பரலோக தேவனாலே கைவிடப்படுகிறார். எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வாக்கு தத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் நம்ப வேண்டும். அவருடைய தழும்புகளால் நாம் பூர்ணமாய் குணமாகிறோம். ஆகவே எனக்கு எந்த வியாதியும் இல்லை, எனக்கு எந்த வியாகுலமும் இல்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆதாம் பாவம் செய்த பொழுது பரலோகம் மூடிவிட்டது, கதவுகள் மூடிவிட்டது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் தேவனிடத்திலே இருந்து ஒரு வாக்குத்தத்த நன்மையை பெறுவது, தேவன் வாக்குறுதி கொடுத்த நன்மைகளை பெறுவது என்பதற்கு தடை பாவம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்திற்கான கிரயத்தை சிலுவையிலே செலுத்தி முடித்த பிறகு நாம் இன்னும் பலகீனர்களாய் இருக்கிறோம், நாம் இன்னும் ஒரு நிர்கதியான சூழ்நிலையில இருக்கிறோம், அல்லது இன்னும் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறோம், இன்னும் நாம் சமாதான குறைவிலே இருக்கிறோம் என்று சொல்லுவோமா இருந்தால் அதற்கு காரணம் அது நம்முடைய அவிசுவாசம் தான் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாம் நிறைவேற்றி வைத்திருக்கிற பொழுது அதை விசுவாசத்திலே எடுத்து அனுபவிப்பதுதான் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமா எழுதியிருக்கிறது, மேலும் சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். So you also complete through your union with Christ என்ற ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதுதான் சத்தியம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு சபையிலே உள்ள ஒவ்வொருவரும் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அவருக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்குரியது என்பதை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் அவருடைய உடன் சுதந்திரர் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் பங்குண்டோ அத்தனையிலும் எனக்கும் பங்குண்டு, உங்களுக்கும் பங்குண்டு, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு என்பதுதான் சத்தியம். அதுல கொஞ்சம் தான் இன்றைக்கு, கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் அடுத்த வருஷம் என்றல்ல, எல்லாம் இன்றே எனக்கு என்று நாம் எப்பொழுது விசுவாசத்திலே அதிலே எடுக்கிறோமோ அன்றைக்கு அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் என்பதை நாம் நம்ப வேண்டும். நீங்கள் எபேசியர்ல நீங்கள் படிச்சீங்களா இருந்தா அவருக்குள், இவருக்குள், கிறிஸ்துவுக்குள் என்று கிறிஸ்துவுக்குள் இருப்பதை 27 இடத்திலே அந்த முழு புத்தகத்திலும் நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் தான் நாம் வாழுகிறோம் என்ற நிச்சயத்தை எப்பொழுது நாம் அந்த விசுவாசத்திலே பெருகுகிறோமோ அன்றைக்கு தேவனுக்கு என்று கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லப்பட்ட அத்தனை உரிமைகளுக்கும், அத்தனை ப்ராமிஸ்களுக்கும், வாக்கு தத்தங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாய், நாங்கள் அதை ஏற்று எடுத்து அனுபவிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தந்து இதுதான் உங்களுடைய வாக்கு தத்தம் என்று சொல்லாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் இன்றைக்கு நாம் அனைவருமே
உரிமையாளர்களாய் இருக்கிறோம் என்பதை நான் இந்த இடத்திலே முதலாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதுறாரு, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைக்கு ஏற்றவைகளை படி பேசினேன், ஒரு குழந்தையைப் போல சிந்தித்தேன், ஒரு குழந்தையைப் போல எண்ணினேன். ஆனால் நான் வாலிபனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் விட்டுவிட்டேன் என்று எழுதுகிறார். நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகியிருக்கலாம், எத்தனையோ வருஷமாய் நாங்கள் எத்தனையோ தேவனுடைய செய்திகளை கேட்டிருக்கலாம். அவைகள் ஒவ்வொன்றுமே நமக்குள் ஒரு வளர்ச்சியை, ஒரு புருஷத்துவத்தை, ஒரு மேன்மையை, நாளுக்கு நாள் வார்த்தையிலே கட்டப்படுகிற அந்த அனுபவத்தை கொடுத்து இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் புருஷர்களாய் இருக்கிற பொழுது ஒரு வார்த்தையை எடுத்து ஒரு காரியத்தை எடுத்து நாம் பேசிக் கொண்டிருப்பது என்பது அது சத்தியம் அல்ல என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இன்றைய செய்திக்காக நான் உங்களோடு எடுத்துக் கொள்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த கடைசி பகுதியை நாம் இன்று தியானிப்போம். பாருங்கள், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இதை சொல்வது வெற்றி பெற்று சிலுவையிலே வெற்றி பெற்ற தேவனாகிய கர்த்தர் சபைக்கு எழுதுகிறார். கர்த்தர் திறந்து வைத்த ஒரு வாசல் இன்றைக்கு நம் முன்பதாய் திறந்தபடியே இருக்கிறது. எல்லா வாசலும் இன்றைக்கு நமக்கு திறந்துதான் இருக்கிறது, எந்த வாசலும் பூட்டப்பட்டிருக்கவில்லை. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு ப்ராமிஸையும் அவர் அத்தோடு சேர்த்து தருகிறதை நாம் காண்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பேர் பலவிதமாய் நாங்கள் எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல, எனக்கு இன்னும் அந்த காரியம் நடக்கல என்று சொல்லி நாங்கள் பலவிதமான நிலைகளிலே ஏதோ கதவுகள் எல்லாம் எனக்கு பூட்டப்பட்டிருக்கிறது, ஜான் ஏர்னா மூலம் சரிக்கிறது என் வாழ்க்கையில என்றெல்லாம் பலவிதமாய் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அல்லது பேசுகிறோம் அல்லது எங்களுடைய கவலைகளை நாங்கள் வெளிப்படுத்தி நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அல்லது போதவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். இவ்வண்ணமாய் பலவிதமான நிலையிலே பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். எத்தனை ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே திறந்த வாசல் என்று எதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த நேரத்திலே மோசே திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தார். ஒரு நன்மையை பெறுவதற்கு அவர்கள் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கும்படி ஒருவர் அங்கே தேவைப்பட்டார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் என்றைக்கு சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தாரோ அன்று பரமேறி சென்ற பொழுது எல்லா வாசலும் திறந்து விட்டது. இன்றைக்கு பரலோகமே திறந்திருக்கிற ஒரு அனுபவம் தான் சபையிலே உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, இருக்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேதுருவோடு பேசும் பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார், இதோ பரலோகத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். பாருங்க, இன்றைக்கு தேவன் நமக்கு கையில கொடுத்திருக்கிறது பரலோகத்தை திறக்கிற திறவுகோல். நீங்க நான் ஒரு சாவி கொத்து வச்சிருக்கிறேன், அதுல ஒரு 15 ஒரு 20 சாவி இருக்கு. நான் வீட்டுக்கு ஒரு சாவி வைத்திருக்கிறேன், அலுவலகத்துக்கு ஒரு சாவி, காருக்கு ஒரு சாவி, சர்ச்சுக்கு ஒரு சாவி, இப்படி எத்தனையோ சாவிகள் இருக்கிறது. நான் வெளியில போனா கதவை பூட்டிட்டு போவேன், திருப்பி வந்து ஆண்டவரே என் கதவு பூட்டி இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒரு நாளும் ஜெபம் பண்றது இல்லை, கதறது இல்லை, நான் ஒண்ணுமே செய்யறது இல்லை. எந்த கதவை திறக்கணுமோ அந்த சாவி என்னிடத்துல இருக்கிறது. அந்த சாவியை எடுத்து நான் அந்த கதவை திறந்து நான் வீட்டுக்குள்ளோ அலுவலகத்துக்குள்ளோ அல்லது சர்ச்சுக்குள்ளேயோ அல்லது காருக்குள்ளேயோ நான் போய்விடுவேன். ஏனென்றால் என்னுடைய கையிலே சாவி, அதற்குரிய திறவுகோல் இருக்கிறது. இன்றைக்கு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் படியாய் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு நாம் அதை திறந்து அனுபவிக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம். அது நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லுகிறேன். நான் எவ்வளவாய் நான் ஒரு ஆசீர்வாத குறைவிலே அல்லது ஒரு பலகீனத்திலே அல்லது ஒரு நோயிலே அல்லது ஒரு சஞ்சலத்திலே
ஒரு தவிப்பிலே நான் வாழ முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் உன்னதத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களாலும் அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற சத்தியம் எங்கே? இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிற வாக்கு தத்தங்கள் அல்லது வார்த்தைகள் இதெல்லாம் முதல்ல எங்க இருந்தது? இந்த பைபிள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தனை அதிகாரங்களும் இத்தனை புத்தகத்தில் உள்ள செய்திகளும் முதல்ல எங்க இருந்தது? உலக தோற்றத்திற்கு முன்புதான் இவை எல்லாம் தேவனுடைய மனதிலே இருந்தது, தேவனுடைய சிந்தையிலே இருந்த சத்தியங்கள், தேவனுடைய இருதயத்திலே இருந்த எண்ணங்கள் இவைகள். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, தன் சபையை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் வைத்திருந்த எண்ணங்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இன்றைக்கு எழுதி நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அவர் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். அப்ப அவருடைய சிந்தையில இருந்த அந்த அத்தனை திட்டங்களும் தீர்மானங்களும் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய கையிலே மாறி வந்திருக்கிறது. நாம் அதை எடுத்து அனுபவிக்க தவறுகிறோம். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சுவிசேஷம் சொல்ல தெரிந்த நமக்கு அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வைத்திருக்கிற வழிமுறைகள் என்ன என்ன என்று என்ற சத்தியம் தெரியவில்லை. தேவன் உன்னை குணமாக்குவார் என்று சொல்லி சுவிசேஷமாய் அறிவிக்க தெரிந்த நமக்கு எப்படி அவர் குணமாக்குவார், குணமாக்குவதற்கு அவர் வைத்திருக்கிற வழிமுறைகள் என்ன என்று சத்தியம் சொல்லிக் கொடுக்க நமக்கு தெரியவில்லை. அவர் உன்னை மேன்மையாக்குவார் என்று சொல்ல தெரிந்த நமக்கு அவர் மேன்மையாக்குவதற்கு வைத்திருக்கும் வழி என்ன என்று நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு நாம் அந்த வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மட்டுமே தான் நாம் அந்த சாவியை நாம் சரியாய் இது இதற்குரிய சாவி என்று நாம் அதை திறக்கிற பொழுது மாத்திரமே நம்மாலே நாம் அந்த ஆசீர்வாதத்தை அல்லது சுகத்தை, விடுதலையை அல்லது ஒரு வெற்றியை நாம் பெறுவதற்குரிய ஒரு திறவுகோல் நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், உங்கள் கையிலேயே இருக்கிறதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு பல பேருக்கு எந்த திறவுகோல் எந்த கதவுக்கு என்று தெரியாதபடியினால்தான் முட்டி மோதி கொண்டு திறக்க முடியலன்னு சொல்லி ஸ்டில் இன்னும் வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்திலே அந்த ஆசீர்வாதம் எப்படி கடந்து வந்தது என்பதை வேதத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டால் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நாம் திறக்க முடியும், ஆசீர்வாத கதவுகளை திறக்க முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள அது நமக்கு வசதியாக இருக்கும். பரலோகத்தின் கதவுகளை சபைக்கு கொடுத்த தேவன் இயேசு வெளிப்படுத்தல் 1:18 ஒரு சத்தியத்தை சொல்றாரு. இதோ நான் மரித்தேன், சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று எழுதுகிறார். பாருங்க, சபைக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் பரலோகத்தினுடைய சாவிகள், பரலோகத்திலே உள்ள உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெறுகிற சாவிகள், திறவுகோல்கள். ஆனால் இயேசு தன் கையிலே வைத்திருப்பது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய சாவி. அப்போ மரணமோ அல்லது மரணம் கொண்டு வருகிற வியாதியோ அல்லது பாதாளத்திலிருந்து வருகிற துன்பமோ துயரமோ கண்ணீரோ வேதனையோ எப்படி சபையை அணுகுவதற்கு இயேசு அனுமதிப்பார்? ஏனென்றால் அந்த மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல் அவர் கையிலே இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று ஒரு சத்தியத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் பரலோகத்தின் திறவுகோல்களை எப்படி கண்டுபிடிப்பது, என் கையில் இருக்கும் பரலோகத்தின் திறவுகோல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் இருக்கும். எப்பொழுதும் நாம் பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்களை உடையவர்களாய், சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் சத்தியத்திலே பலப்பட முடியும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 2 விடுதலை இருக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. முதலாவது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அதுதான் சுவிசேஷத்தின் மூலமாய் வருகிற விடுதலை. ஒன்றுமே அறியாதிருக்கிற பொழுது இயேசுவே தெய்வம், என் பாவத்திற்காய் அவர் மரித்தார், அவர் மட்டுமே தெய்வம், அவர் மரித்து உயிர் தெழுந்த தெய்வம், திரும்பவுமாய் வர இருக்கிற தெய்வம் என்ற அந்த சத்தியத்தை என்றைக்கு நான் பெற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தை நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ எனக்குள்ளாய் ஒரு விடுதலை வருகிறது. அது முதலாவது விடுதலை. இன்றைக்கு சபையில அதோடு நின்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு விடுதலை இருக்கிறதை அவர்கள் மறந்து போகிறார்கள், அல்லது சபை அதை போதிக்க தவறி விடுகிறது. இரண்டாவது விடுதலை என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தின் மூலமாய் வருகிற விடுதலை. அது மாத்திரம் தெரிந்தால்தான், குமாரனுடைய விடுதலையினாலே
நம்முடைய பழைய பாவங்கள் கட்டுக்கள் எல்லாம் விடுதலையாகி நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். அது உண்மை. ஆனால் சத்தியத்தை அறிகிற பொழுது மாத்திரமே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கிறிஸ்துவுக்கும் பரலோகத்திற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை நாம் அறிந்து நாம் தேவனுக்கும் மகிமை கொண்டு வருகிற பாத்திரங்களாய் மாற முடியும், விடுதலையோடு வாழ முடியும். அது சத்தியத்தை நாம் அறிகிற பொழுது மாத்திரமே. ஆகவே இந்த 2வது விடுதலையை நாம் வாஞ்சிக்க வேண்டும். சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிற மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராய் இருந்தால் அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை நாம் மறந்து விடக்கூடாது. நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் 3:8 ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. நீ என் வார்த்தைகளை கை கொண்டபடியினார். ரகசியம் அங்கதான் இருக்குது. வார்த்தை தெரிந்து அதை எடுத்து நாம் கை கொண்டால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆகவே வார்த்தையிலே இருக்கிற அந்த விடுதலையை, அந்த சுகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை நாம் எடுக்க பழகுகிற பொழுது நமக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு குடும்பத்தை குறித்து சொன்னேன். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் லைன்ல இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் மட்டும்தான் என் முகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் 8 மணி 9 மணி ஆனபடியா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் கேட்டுட்டு இருக்கோம். ஆமென் ஆமென் கேக்குறோம். ஆமென் ஆமென் கேட்டிட்டு இருக்கோம் பாஸ்டர். Thank you very much. லேட் நைட் தானே, அதனால வந்து நீங்க கேமரா போடாம இருக்கிறத குறிச்சு ஒரு இதுவும் இல்லை. பட் ஆனா ஸ்டில் வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான். பாருங்க, ஒரு குடும்பத்தை குறித்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கு. 1வது வசனத்தை வாசிங்களா இருந்தா, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து என்று எழுதி ஆரம்பிக்கிறது அந்த வசனம். எப்பவுமே பைபிள் படிக்கும் போது பின்பு அல்லது அதற்கு பிறகு அப்படின்னு எழுதுனா அதுக்கு முன்ன என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல அறியணும். இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள், டெக்னிக்ஸ். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா முன்பு என்ன நடந்திருக்கும்? அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நோவா என்ன செய்திருப்பார் என்பதை நாம் அறிந்தோமாய் இருந்தால் இதே ஆசீர்வாதம் நமக்கும் உரியது. கர்த்தர் நம்மையும் அவ்வண்ணமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை, 7ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை, 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை என்று 3 வார்த்தைகளை நான் உங்களோடு பார்க்க விரும்புகிறேன். குறிப்பிட்ட நேரத்திற்குடாக 9:15 முடிக்கணுமா சிஸ்டர்? யூகே டைம். ஆகவே நீங்கள் என்னோடு அந்த வார்த்தைகளை நோட்ஸ் எடுப்பீங்களா இருந்தா எடுங்க. நீங்க www.blessings.com அடிச்சு பாருங்க, உங்க விவரம் தெரியாது. ஆனா ஒரு 3 W இங்க இருக்குது. நீங்கள் அதை செய்வீங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத கதவுகள் திறந்துவிடும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நோவாவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பித்து நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. நோவா வாக்கிங் வித் காட். முதலாவது W, வாக்கிங் வித் காட். வாக்கிங் வித் காட்னா எப்படி? சஞ்சரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இன்றைய காலகட்டத்திலே நாம் எப்படி தேவனோடு சஞ்சரிக்க முடியும்? எவ்வண்ணமாய் நாம் நோவா நடந்தது மாதிரி தேவனோடு நடக்க முடியும் என்று நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் நீங்கள் சங்கீதம் 143:10 திருப்புங்கள். 143:10 இவ்வண்ணமா எழுதியிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு எது பிரியம் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு ஆவியானவருடைய நடத்துதல், செம்மையான வழியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நடக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அறிவு பெருகின காலம் இது. டெக்னாலஜி அதிகமாய் போய்விட்ட ஒரு காலம், எத்தனையோ வசதி வாய்ப்புகள் கூடிவிட்ட காலம். ஐரோப்பிய, இங்கிலாந்து தேசங்கள், அமெரிக்க தேசங்களிலே வாழுகிற மக்களா இருக்கட்டும், இன்றைக்கு உலகம் முழுவதுமே, நம்முடைய ஊர்ல கூட எல்லா டெக்னாலஜியும் வந்து விட்டது. இப்படிப்பட்ட காலத்திலே அறிவு பெருகி விட்டது. ஆனால்
தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து விட்டது. தேவனாலே நடத்தப்படுகிற, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த அனுபவம் பல பேருக்கு இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் தங்களுடைய வழியிலே, தங்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழியில் எல்லாம் நடக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுக்கு கிறிஸ்தவர்களையும் பிசாசு வஞ்சிக்காமல் இல்லை. நாம் எத்தனையோ வழிகளிலே வஞ்சிக்கப்படுகிறோம். செம்மையான வழி என்ன வழி? எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் நில்லுங்கள், நின்று பூர்வமான வழி எது என்று கேட்டு நலமான வழியிலே நடவுங்கள் என்று கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமான வழியிலே நோவா நடந்தார். ஆகவேதான் தேவனுடைய கண்களிலே அவர் நீதிமானாய் காணப்பட்டு அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். மழை பொழியவில்லை. உலகம் தோன்றின காலம் முதற்கொண்டு நோவாவின் காலம் வரையிலே மழையே இல்லை. மழை என்ற ஒரு காரியம் நடக்கவே இல்லை. 10 தலைமுறைகள் ஆகிவிட்டது நோவாவின் காலத்தில். ஆதாம் தொடங்கி நோவா வரைக்கும் 10 தலைமுறைகள். மழை பெய்யவில்லை. பூமி மூடுபனியினுடைய உதவியினாலேயே விளைச்சலை சந்தித்து வந்தது. அப்பொழுது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நோவா தேவனிடத்திலிருந்து தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து எச்சரிப்பு பெறுகிறார். அவர் இருந்த காலத்திலே மழை என்ற ஒன்று இல்லை. அவர் காணாத ஒன்றை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். மழை வரப்போகிறது, நான் சொல்லுகிறபடி நீ செய் என்று அவர் எச்சரித்த பொழுது நோவா அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் தேவனோடு நடந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே அவர் நீதிமானாய் விசுவாசத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவர் நீதிமானாய் காணப்பட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம்? சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15 அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் பலி முக்கியம் அல்ல, அங்கே கீழ்ப்படிதல் முக்கியம், அதை விட அங்கே பலியோ அல்லது ஆட்டுக்கடாக்களின் இனமோ முக்கியம் அல்ல என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை மிக அவசியம். நாம் எத்தனை பேர் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நடக்கிறோம் என்பதை நாம் எங்களுக்குள்ளாய் தியானிக்க வேண்டும். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்ததினாலே, என் வார்த்தையை நீ கை கொண்டதினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன். ரகசியங்கள் எல்லாம் மறைவாக வார்த்தையிலே இருக்கிறது. நான் வார்த்தையை கை கொண்டால் எல்லாமே எனக்கு திறந்த வாசல். நான் தேவனுடைய வார்த்தையிலே அதை கேட்டு அதன்படி செய்கிற எவனோ அவன் கற்பாறையிலே தன் அஸ்திவாரத்தை போட்டு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவனுடைய வீடு என்னதான் காத்தடிச்சு மழை பெய்ந்து அதுல மோதுனா என்ன, அது விழுந்து போகாது என்று மத்தியிலே வாசிக்கிறோம். அதை வார்த்தையை கேட்டு செம்மையான வழியிலே நடக்கிற ஒரு அனுபவம், கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். நான் அந்த கர்த்தரோடு சஞ்சரித்தல் என்பதற்கு நான் ஏராளமான வசன ரெஃபரன்ஸ் வைத்திருக்கிறேன். அதை அனைத்தையும் இப்பொழுது தந்தால் அந்த ஒரு பாயிண்டையும் நம்ம பார்த்து முடிக்க முடியாது. ஆகவே 2வது நோவா என்ன செய்தார்? முதலாவது he walked with God. 2வது 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளை இட்டபடியெல்லாம் செய்தார். He worked for God. அவர் தேவனுக்காக வேலை செய்தார். அவர் கர்த்தர் என்னென்ன தன்னை செய்ய சொன்னாரோ அவர் அத்தனையையும் செய்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17-18 வாசித்தோமா இருந்தால், கர்த்தர் தன் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவருக்கு ஊழியம் செய்தவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருந்த வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று எழுதுகிறார். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரோடு நடப்பது மாத்திரம் அல்ல, அவருக்கு பிரியமானபடி அவருடைய வேலைகளை செய்வது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் ஆகும். நாம் கர்த்தருடைய வேலையை செய்கிறோம் என்று சொன்னா உடனே நம்ம நினைக்க கூடாது, ஓ எனக்கு பாஸ்டர் உத்தியோகம் இல்லையே, நான் பிரசங்கம் பண்றது இல்லையே, நான் வேற ஒண்ணும் செய்யறது இல்லையே, நான் அதெல்லாம் எப்படி நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னு நினைக்க கூடாது. ஊழியம் என்பது வார்த்தையை போதிப்பது என்பது மாத்திரம் அல்ல. சுவிசேஷத்தை நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். சுவிசேஷம் சொல்றதுக்கு நீங்க பாஸ்டரா இருக்கணும், சபைக்கு பொறுப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய சாட்சியை, உங்களுடைய அனுபவத்தை நீங்கள்
நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விதத்தை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். இயேசு மத்தேயு 26:19 சொன்னார் இல்லையா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட சகலவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய செய்தியை நாங்கள் அறிவிக்கலாம், அது ஒரு ஊழியம். இரண்டாவது, எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், நாம் நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அதிக கனிகளை கொடுப்பதினாலே பிதா குமாரனில் மகிமைப்படுவார். நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வது என்பது நாம் தேவனுக்கு செய்கிற ஒரு ஊழியம் என்பதை மறந்து விடக்கூடாது. நற்கிரியைகள் என்பது நாங்கள் எங்களை பிரபலப்படுத்தி அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செய்வது அல்ல. நீங்கள் செய்கிற தர்மத்தை வலதுகை செய்வதை இடதுகை தெரியாதபடிக்கு செய்ய பழக வேண்டும். தேவன் பார்க்கட்டும். என்றால் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆகவே கர்த்தருக்கு ஊழியம் என்பது கர்த்தர் பார்க்கும்படி மட்டுமே ஊழியம் செய்வது. நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பதாய் சரியா இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது, யாக்கோபு 1:6 நீங்க பாத்தீங்களா இருந்தா, விதவைகள் திக்கற்றவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது என்பது தேவனுக்கு முன்பதாய் ஒரு மாசற்ற பக்தி. நீங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை தீர்மானிக்க வேண்டும். நான் பல நேரத்திலே நினைப்பேன், நான் இந்த நாடுகளுக்கு வருவதற்கோ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கோ எந்த பின்புலமோ எந்த விதமான ஒரு 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 வாய்ப்பே இல்லாத ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் எனக்கு இதை செய்தாரா இருந்தால் அவர் என்னை கொண்டு ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். அதே போல இந்த நல்ல நாடுகளிலே வாழ்வதற்குரிய கிருபையை தந்த உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு நோக்கம் அதன் பின்புலத்திலே இருக்கும். ஆகவே நீங்கள் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். நாங்கள் லூக்கா 18 வாசிக்கிறோம், ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்கள், ஒருவருடைய நிலத்திலே கர்த்தர் நல்ல விளைச்சலை கொடுக்கிறார், அந்த மழையை கொடுக்கிறார். விதைத்த விதைகளிலே எந்த நோய் வாய்ப்பும் இல்லாதபடி, பூச்சி விழுந்து விடாதபடிக்கு நல்ல பயிரை அறுவடை செய்ய வைக்கிறார். அதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருந்திருக்கும். அவன் அந்த உணவுகளை கொண்டு, தானியத்தை கொண்டு பசியா இருக்க அந்த பகுதியில் உள்ள அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுப்பான், அத்தனை பேரையும் அவன் போஷிப்பான், எத்தனையோ பேருக்கு அவன் ஆறுதலா இருப்பான் என்பதெல்லாம் நோக்கமா இருந்திருக்கும். ஆனால் அவனும் என்ன தெரியுமா சொன்னா, ஐயோ எனக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டான். அப்படிப்பட்டவர்களாய் நாம் அல்ல. நம்மை சுற்றிலும் தேவை உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தேசங்களிலே தேவை உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள். அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரியுங்கள். அது எத்தனை பெரிய ஊழியம் தெரியுமா? கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு ஊழியம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது முடித்து விடுகிறேன் குயிக்காக. மூன்றாவது, நோவா செய்த இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் என்று எழுதியிருக்கிறது. அவன் பலி செலுத்தினான், தேவனை வர்ஷிப் பண்ணான். முதலாவது அவன் ஒர்க் பண்ணான், வாக் வித் காட், அவன் தேவனோடு நடந்தான். இரண்டாவது, he worked for God, தேவனுக்கு என்று ஊழியம் செய்தான், தேவன் சொன்னதையெல்லாம் செய்தான். மூன்றாவது, அவன் தேவனுடைய மகிமையை அவன் ஆராதனை செய்தான். மகத்துவமுள்ள தேவனை he worshiped God. WWW. பாருங்கள், ஆராதனையை மகிமையாய் அவன் செய்தான். சுத்தமானவற்றிலே சிலவற்றை தெரிந்து கொண்டு அதை தேவனுக்கு பலி செலுத்தினான். ஏசாயாவிலே கர்த்தர் எழுதியிருக்கிறார் 41:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நாம வெளிநாடுகளுக்கு வரணும், சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் கட்டணும், பிள்ளை பார்க்கணும், குடும்பம் நடத்தணும், நம்ம பேரம்பேத்தி எடுக்கணும், பிறகு அப்படியே பரலோகம் போகணும், அதெல்லாம் இல்ல. நாங்கள் வாழுகிற நாட்களிலே நாங்கள் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும்.
இன்னைக்கு உங்க ஆராதனையில நான் பங்கு பெற்றேன். எனக்கு அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. அற்புதமான அந்த குரல் வளத்தோடு அந்த பாடல் வரிகளோடு செய்யப்படும் எவ்வளவு மகிமை பாருங்க. இன்னைக்கு நிச்சயமாய் கர்த்தர் நம்ம மத்தியில இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதித்திருப்பார். ஆராதனை என்பது கர்த்தர் நம்மை அவரை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்திலே வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ரகசியம் அது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பல பேருக்கு எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறதுன்றதே தெரியாது. ஒரு ரகசியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், எப்படி கர்த்தரை ஆராதிப்பது. சில நேரத்தில் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவர்னு சும்மாவே சொல்லிட்டு இருந்துடுறோம். ஆண்டவர் பாப்பாரு, சரி என் மகன் நம்மளை சோத்திரம் பண்ண போறான் போல இருக்கு, சரி மகனே சோத்திரம் பண்ணு அப்படின்னா சோத்திரம் 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 ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடுறோம். என்னோட சோத்திரம் பண்ண போறேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணாம சும்மாவே போயிட்டிய அப்படின்னு ஆண்டவர் பாப்பார். சோத்திரம் செய்வதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒரு வழிமுறைகள் இருக்கு. சங்கீதம் 106வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை பார்த்தீங்களா இருந்தா, உம்முடைய வல்லமையான கரத்தின் கிரியைகளை நான் சொல்லி நான் உண்மை ஆராதிப்பேன். தேவன் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை நன்மையான காரியங்களை ஜீவனோடு வைத்திருப்பதே ஒரு காரியம் அல்லவா? நாம் ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கிருபை அல்லவா? நம்மை போஷிப்பது மிகப்பெரிய கிருபை அல்லவா? நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு தினசரி அவர் நம்மை நடத்துவது மிக பெரிதான ஒரு கிருபை அல்லவா? இந்த நன்மைகளை, இந்த வல்லமையான செய்திகளை நான் சொல்லி நான் அவரை துதிப்பேன். வாய்க்குள்ளேயே முணுமுணுக்காதீங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமிட்டு என் நாவு கம்பீரிக்கும், என் நாவு விரைந்து எழுதுகிற எழுத்தாணி போல் இருக்கும் என்று 2வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தரை நாங்கள் கம்பீர சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்துடனே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க பழகணும். சங்கீதம் 106 4வது வசனம், நீர் உம்முடைய ஜனத்துக்கு செய்த நன்மைகளை நான் கண்டு உம்மை சோத்தரிப்பேன். நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு எத்தனை கர்த்தர் நன்மை செய்கிறார். தினசரி நம்ம போன்ல பேசும்போது நம்முடைய சபை பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், சபையில இருக்கக்கூடிய ஆராதனை செய்கிற பிள்ளைகள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள், என் தேவன் எனக்கு இந்த நன்மையை செய்தார். நாம் நம்முடைய ஜெபத்திலே, நம்முடைய தனியா இருக்கிற பொழுது, ஆண்டவரே சகோதரி அந்த சகோதரிக்கு இந்த நன்மையை செய்தீரே, இந்த குடும்பத்துக்கு இந்த நன்மையை செய்தீரே, எவ்வளவு நல்ல தேவன், ஏன் நாம் சொல்லக்கூடாது, நாம் ஏன் துதிக்க கூடாது? அப்படியாய் நாம் சொல்லி துதித்து பழக வேண்டும். அதே போல சங்கீதம் 106 47வது வசனம், உம்முடைய நாமத்தை நான் போற்றி நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய நாமம் எத்தனையோ அவருடைய காரண பெயர்கள் இருக்குல்லவா? யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர், யெகோவா ஷம்மா, ஷாலோம் என்று எத்தனையோ நன்மையான அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நாமத்தை போற்றி நாம் அவரை துதிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கப்படுவதன் ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் தேவனோடு நடவுங்கள், தேவனோடு நீங்கள் சஞ்சரியுங்கள், தேவனோடு வேலை செய்யுங்கள், தேவனுக்காய் ஊழியம் செய்யுங்கள், நீங்கள் தேவனை துதித்து போற்றி பாடுங்கள். நீங்கள் என்னிடத்துல வந்த பிறகு சொல்லுங்கள், ரகசியம் இதுதான், தேவனாலே நீங்கள் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் துதிக்க 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 அந்த ஸ்தானம் எதுவாய் இருந்தாலும் நாம் இருக்கும் இடத்துக்கே கர்த்தர் இறங்கி வந்து விடுவார். எங்களை போதகர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபத்துக்கு பதில் வரும், நீங்க துதிச்சீங்கன்னா தேவனே அந்த இடத்துக்கு வந்துடுவார். நான் 2 நாளைக்கு முன்ன பைபிள், நான் சும்மா கேஷுவலா அவங்ககிட்ட பேசி நான் செய்தியை முடிக்கிறேன். பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் ஒரு வசனம் உண்டு, பளிச்சென்று என் கண்ணுல பட்டுச்சுது. அவர் 11ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளிலே கர்த்தர் பயப்படுகிறாராம். கர்த்தரை யாரும் மிரட்டி பணிய வச்சிட முடியாது. இதனுடைய அர்த்தம், அவர் அத்தனை துதியிலே நேசிக்கிறார்னு அர்த்தம். அப்போ துதிக்கு அவ்வளவு பவருங்க. நீங்கள் என்ன விடுதலை இல்லாத சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை துதித்து பாருங்கள். உங்கள் தனி ஜெபத்திலே அவரை ஆராதித்து பாருங்கள். அதிகாலையிலே கர்த்தரை தேடி நீங்கள் அவருடைய சமூகத்திலே இருந்து பாருங்கள். நான் ரகசியமாய் சொல்லுகிறேன், சாட்சியாய் சொல்லுகிறேன், அதிகாலையிலே கண்ணீரோடு அவருடைய கால்களை பிடித்து அப்பாவும் மகனும் கொஞ்சி விளையாடுவது போல ஒரு அனுபவத்திலே நாம் செய்கிற பொழுது அந்த நாள் அத்தனை ஆசீர்வாதமாய் இருக்கும், அத்தனை கிருபையாய் இருக்கும். தேவனை நாம் தொடுகிற அந்த ஸ்பரிசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்,
உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இதுதான் ரகசியம். நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரோடு நடவுங்கள், கர்த்தருக்காய் ஊழியம் செய்யுங்கள். www.blessings.com என்று நீங்கள் அடிச்சா கூட கிடைக்காது, கூகுள்ல தேடினாலும் கிடைக்காது. இதுதான் ரகசியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பளித்த அருமையான சகோதரிக்கும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.